மரணத்துக்கு பிறகு மறுபிறப்பு என்பது உண்டு. இருந்துட்டு போட்டோம். உண்டாங்க உண்டு. மறுபிறப்பு இப்ப மரணத்துக்கு பிறகு இல்லைன்னா இப்ப நீ எங்கிருந்து வந்த? மறுபிறப்பு தான். நல்வினை தீவினை பொறுத்து இல்ல மறுபிறப்பு. மறுபிறப்பு வந்துகினே இருக்குது. நல்வினை தீவினையை பொறுத்து வாழ்க்கை அமைப்பு. இப்போ நீங்க நல்லா பிறந்திருக்கிறீங்க, கை காலெல்லாம் நல்லா இருக்குது. அதே ஒரு அப்பா அம்மா நல்ல அப்பா அம்மா இருக்கிற குழந்தை கண்ணு இல்லாத பிறகுது. அப்ப அது என்ன காரணம்? ஏன் அது கண்ணு இல்லாத பிறக்கணும்? நல்ல அப்பா அம்மாவுக்கு கால் இல்லாத நொண்டியா பிறகுது ஒரு குழந்தை, அது ஏன் பிறக்கணும்? இதுதான் நல்வினை தீவினை அடையாளம். நல்வினை தீவினைன்றது கடையில் விற்கிற பொருள் மாதிரி எடுத்து வாங்கி வந்து காட்ட முடியாது. அனுபவத்தில் எடுக்கிறது தான் நல்வினை தீவினை. இவன் கெட்டதை செய்துக்கிறான், இவன் அனுபவிக்கிறான். இவன் நல்லதை செய்துக்கிறான், நல்லா இருக்கிறான். ஆனா இப்ப நல்லதை செய்து நல்லா இருக்கிறான், இன்னும் நல்லதை செய்து அடுத்த பிறகு இன்னும் நல்லா இருப்பான் அப்படின்ற நம்பிக்கை வரணும். ஆனா நம்ம என்ன பண்றோம்? நம்ம நல்லா இருக்கிறோம், அவன் எப்படி இருக்கிறா பத்தியா, எப்படி இருக்கிற பத்தியா, நான் பத்தியா எப்படி இருக்கிறேன்னு கையாட்டுறோம். நாளைக்கு அவனை விட நம்ம மோசமா போயிடுவோம். அந்த ஆணவம் இருக்கக்கூடாது. இதுதான் வழி. இயற்கை ஒரே நிலை அடையாது. இயற்கை மரணம் உடனே உடலை தேடி எடுத்துக்கும், அது வாழத்துக்கு. அகால மரணம் அதுதான் பேய் பிசாசி முனேஸ்வரன் காட்டேரின்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி சுத்திக்கிட்டு இருந்து அது காலம் வரைக்கும் தெரிஞ்சுட்டு அப்புறம் ஒரு உடல் எடுக்கும். இந்த வித்தியாசம். மனசு எங்க இருக்கு? மூளையில் இருக்குது. மூளையில தான் மனசு. மூளை சாவுன்னு கேள்விப்பட்டுக்கிறியா? எப்படி சொல்றீங்க? மூளை சாவுன்னு கேள்விப்பட்டுக்கிற? உங்க தலையை வச்சு பார்த்தா தெரிஞ்சு போகுது. அது என்ன பெரிய விஷயமா? அது ஆடு கறி சாப்பிட்டுக்கிறியா இல்லையா? அப்ப எதுவுமே தெரியாது. உட்கார்ப்பா, உனக்கு சொன்னாலும் புரியாது. மூளை இல்லைன்னா நீ நடமாடுவியா? மூளை சாவுன்னு கூட கேள்விப்பட்டது இல்லையா? இந்த உலகத்துல இருக்கிறியா? எங்க சந்திர மண்டலத்துக்கு வந்தியா? இப்படி எல்லாம் கூடமா தெரிஞ்சுக்கிறீங்க? ஆஸ்பத்திரியில ஒரு உடம்பு போட்டுட்டு மூளை சாவு அது இனிமேல் உபயோகப்படாது, உடல் தானம் கொடுங்க, கண்ணை எடு, காலை எடு, காது எடு, மூக்கு எடு, வாய் எடுன்னு எடுத்துனுக்கிறான். ஏன்? மூளை செயல் இருந்ததுன்னா மனம்ன்றது இல்லை, மனம் இல்லைன்னா செயல் இல்லை, செயல் இல்லைன்னா உலகத்துக்கு உபயோகப்பட மாட்டான். அதனால அடுத்து கொடுக்கட்டும்னு கொடுக்குறான். மூளைக்கு தான் கேட்குறிய, மூளையை ஒரு மூளை வச்சுக்கினேன். ஐயா, உயிர், எண்ணம், மனம், இந்த மூணு வேற வேறையா? ஆமா, வேற வேற. சரி, பாவம் செய்யறது எண்ணமா, ஆத்மாவா, உயிரா? எண்ணம். உப்பு தினம் தண்ணி குடிக்கணும்னு சொல்றாங்க. ஆமா, பாவம் செய்தா துன்பத்தை என்னதான் பாவம் செய்யுது? ஆமா. அப்ப ஏன் ஆத்மா மறுபிறவி தண்டனை வருது? இப்ப இந்த சாகும்போது என்ன ஆகுது? நான் ஏற்கனவே நெட்ல நீங்க இன்னும் முழுசா பார்க்கலன்னு நினைக்கிறேன். பார்த்துருந்தீங்கன்னா சொல்லியிருப்பீங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். நம்ம 3 பேர் சேர்றோம், ஒரு இடத்துக்கு போறோம், ஒரு புறம்போக்கு இடம் மடக்கு போறோம். நான் போய் என் கண்ணுக்கு எட்டப்பட்ட இடம், எனக்கு நல்லா இருக்கிற இடம் நான் மடிப்பேன். உனக்கு பிடிச்ச இடம், உன் கண்ணுக்கு பட்ட இடத்த நீ மடிப்ப. அவருக்கு பிடிச்ச இடம் அவர் போய் மடிப்பார். இப்போ நம்ம 3 பேர் இங்கே 3 இடத்துல தான் இருக்கிறோம். ஆனால் 3 பேர் இந்த இடத்த விட்டு போகும்போது ஒன்றா தான் போகும். அது மாதிரி உடலுக்குள்ள உயிர்னு ஒன்று தனியாக இயங்குது, ஜீவன்ற விந்து தனியாக இயங்குது, ஆன்மான்ற ஒரு சப்தம் தனியாக இயங்குது. இது உடலை விட்டு வெளியேறும்போது இந்த முப்பொருளும் ஒன்றா ஐக்கியமாகி போகுது. ஐக்கியமாகும் போது நீ செய்த தப்பு, நான் செய்த தப்பையோ அவர் அனுபவிச்சுன்னுக்கிறார். இதை எங்கேயாவது போய் தள்ளணும், தள்ளத்துக்காக உடல் எடுக்குது, தள்ள முடியல, திருப்பி சேர்ந்துக்குது. இதான் நடந்தது. ரொம்ப பெரிய விஷயத்தெல்லாம் ஆராயாதீங்க, சின்ன விஷயத்தை யோசித்தீங்கனாலே விடை கிடைச்சிடும் உங்களுக்கு. இப்போ இவ்வளோ ஜனம் இருக்கிறோம் இங்கே, இதனால இந்த இடத்துல பயம் இல்லை. ஒரு ராத்திரி 12 மணிக்கு இங்கே பௌர்ணமி இல்லாத நாளில் இந்த பக்கம் வரவே முடியாது ஒரு ஆள் கூட, இல்லையா? சரி, இது ஒரு ஊர் தானே, இது ஒரு இடம் தானே, அது அங்கே போய் படுத்துக்கணும். என்ன ஏன் படுக்க முடியல? மனுஷன் தானே, நமக்கு 6 அறிவு இருக்குது, எல்லாமே தெரியுமே நமக்கு. படுக்கலையே, ஏன் படுக்கல? ஓரறிவு, அரை அறிவு, காலறிவு, புல்லறிவுன்ற ஜீவனுங்க ரோட்டில் படுத்துங்க இருக்குது. என்ன காரணம்? அது ஏன் படுக்குது? அதுக்கும் உயிர் இருக்குது, நமக்கும் உயிர் இருக்குது. ஆனால் அது தைரியமாக படுக்குது. நம்ம 50 லட்சம் போட்டு வீட்டை கட்டிட்டு நமக்கு தேவையான படியெல்லாம் அலங்காரம் பண்ணி வச்சுட்டு ஓண்டியா படுக்க மாட்டோம். கூட ஒரு நாயான பண்ணா தான் அந்த வீட்டில் படுக்கிறோம். என்னடா மனுஷனி? ஆனால் பெருமையா பேசுங்கிற உன்னை பற்றி சொல்ல சிந்திச்சு பாருங்க, தெரியும். ஏன்? இதுக்கு என்ன காரணம்? அதுக்கு உயிர் இருக்குது, எண்ணம் இல்லை.
உனக்கு உயிரும் எண்ணமாங்குது. பத்துக்குன்னு யோசிக்கிற பாம்பு வருமா, தேல் வருமா, பூதம் வருமா, பிசாசு வருமானு யோசிச்சுக்கிறேன். அதனால உன்னால் படுக்க முடியல. அதுக்கு அந்த யோசனை இல்லை பத்துங்குது. இதுதான் வித்தியாசம். புரிஞ்சிச்சா? இந்த எண்ணம் தான் மனுஷனை பயன்படுத்துது. இந்த எண்ணம் தான் மனுஷனை தைரியமாக்குது. இந்த எண்ணம் தான் ஒரு செயலை உருவாக்குது. இந்த எண்ணம் தான் அழிக்குது. எல்லாத்துக்கும் அடிப்படை எண்ணம். எண்ணம் இல்லைன்னா செயல் இல்லை. ஜிஹெச் ஹாஸ்பிட்டலில் நடந்த சம்பவத்தை ஒன்று பேசியிருப்பேன், நெட்டில் வந்துருக்கும் இல்லையா? ஹாஸ்பிட்டலில் இந்த டாக்டர் பசங்க விளையாட்டுத்தனமாக பேசி ஒரு உயிரியை கொண்டுட்டாங்க. இதுக்கு என்ன காரணம்? ஃபேஷனை விட 10 நோய் எவ்வளோ பேர் தைரியம் சலிப்பார் இல்லை? அப்போது அவனுக்கு அந்த எண்ணம் தாக்கும் போது தான் அவன் அடிபட்டு போயிடுறான். அதுக்கு எல்லா ஜீவராசிக்கும் உயிர் இருக்குது, ஆனால் எண்ணங்கள் இல்லை, கற்பனை கிடையாது. மனுஷனுக்கு மட்டும்தான் கற்பனை. இல்லாததெல்லாம் இருக்கிற மாதிரி ஆக்குவான், இருக்கிறதெல்லாம் இல்லாத மாதிரி ஆக்குவான். அதனால இந்த மனுஷனுக்கு இந்த பயமும் தைரியமும் மாறி மாறி வாழறான். 10 பேர் இருந்தால் ஒரு தைரியம், யாரும் இல்லைன்னா பயம். அப்போ இவன் நம்பி வாழவே இல்லை. 10 பேரை நம்பியே வாழ்ந்துன்னு. ஆனால் இவன் சொல்றான், நான் தனித்து வாழ்வங்க. ரொம்ப நல்லா சொல்லுவான். ஒன்றுமே முடியாது. தனித்து உலகத்தில் ஒரு மனிதனால் கூட வாழ முடியாது. ஜீவராசியால் வாழ முடியும், ஆனால் மனிதனால் வாழ முடியாது. ஏன்னா மனுஷனுக்கு மானம், ஈனம், சூடு, சொர்ணம் இத்தனையுங்குது. இத்தனையும் மறைக்கிறதுக்கு அத்தனை பேரும் தேவை இல்லையா? ஒரு பஞ்சு இல்லைன்னா துணி வராது. துணி தயார் பண்ணுறோம், நூல் தயார் பண்ணுறோம் இல்லைன்னா துணி கிடைக்காது. துணி இருந்தாலும் தையக்காரெல்லாம் போட்டுக்க முடியாது. அப்போ மான மரியாதைலாம் கப்பல் ஏறிடும். அப்போ இவ்வளோ பேர் தயவுதாட்சியம் தேவைப்படுது. ஒரு விவசாயம் இல்லைன்னா நம்மளே விவசாயம் பண்ணி சாப்பிட முடியாது. எல்லாத்துக்கும் எல்லாரும் உதவியும் தேவைப்படுது. அதனால தான் திருவள்ளுவன் சொன்னான், நைனா இப்படியே வாழறது இல்லடா, வாழ்க்கை மடை மாறி வாழ்றான். அதனால சொன்னான், வாழ்க்கை பெருங்கடல் நீந்துவார் நீந்தார் இறைவன் அடி சேரான்ட்டார். அவர் இனிமே கடவுளை பற்றி பேசலன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. கடவுளுக்கு பேர் தான் குறிப்பிடல, ஆனால் கடவுள் இருக்கிறாருன்னு அவரும் சொல்றாரு. அப்போ இந்த கடவுளை எப்படி அடையணும்னா, கடலுன்ற வயிறு இருக்குது, வயிறு இருந்து கடல். மனுஷனுடைய வயிற்றுல தண்ணி இல்லைன்னா உயிர் இருக்காது அவனுக்கு. இந்த சாணத்தில் கேஸ் தயார் பண்ணுவாங்க தெரியுமா? ஒரு தொட்டி கட்டி அதில் சாணியை கொட்டி தண்ணியை ஊற்றி நல்லா குழப்பி காற்று போகாமல் ஆக்குவாங்க. அப்போ தான் கேஸ் உருவாகும். இது ஒரு கடவுள் என்ற ஆண்டவன் நமக்கு ஒரு தொட்டி கட்டி வச்சுக்கிறான். உணவை போட்டு அதில் காயை போட்டு அதில் தண்ணியை போட்டு நல்லா குழப்பினா தான் மூச்சு வரும், கேஸ் வரும் இல்லையா? இதை தான் நம்ம நிமாதிசமாக நினச்சின்னு இருக்கிறோம். ஒன்றும் இல்லை. அந்த உருவாகிற கேஸ் தீர்ந்து போச்சுன்னா நம்ம காலி. இந்த உருவாகிறதுக்கு காரணமானது உணவு தானியம். எத்தனை கோடி கடவுள் இருந்தாலும் ஒரு மனுஷனை உணவு தானியம் இல்லாத காப்பாற்ற முடியாது. ஆனால் கடவுள் உணவு தானியம் தான் மனுஷனுக்கு. உணவுன்னு ஒன்று இல்லைன்னா எந்த கடவுளாலையும் எவனையும் காப்பாற்ற முடியாது. அப்போ அதனால தான் இந்த இந்துக்கள்ல ரொம்ப அருமையான ஒரு வழிபாடை வச்சாங்க. அது முட்டாள்தனமா அறிவாளித்தனமான ஆராய்ச்சியே தேவையில்லை. ஆடி மாதம் வந்துட்டுனா 5 கோயை ஒன்றா அறுத்து போட்டு கருப்பம் கொளுத்துவான் அம்பாளுக்கு நீட்டு இல்லை. ஆடி கிருத்திகை வந்துச்சுன்னா ஊரில் இருக்கிற கடலப்பருப்புலாம் வந்து வடை பாயசம் செய்துட்டு கவிச்சே இங்கே வரக்கூடாதுன்னு கும்பிட்டுட்டு அதுக்கும் கற்பூரம் கொளுத்துவான். அப்போ கவிச்சு சாப்பிட்டா வயிற்றுல போய் குத்துறது தானே துண்ணை, வயிற்றுல போய் குத்தணும் இல்லை அது கோழி, ஆனால் குத்தாது. அது உள்ளே போனால் தான் உனக்கு சத்து. அதே மாதிரி இந்த வடை பாயசம் போனால் தான் உனக்கு மூச்சு. அப்போது உணவு தான் கடவுள்ன்றத அதுக்கு கற்பூரம் கொளுத்தி சாப்பிட்டுங்கிறான். அதை முட்டாள்தனம்னு நம்ம சொல்லிங்கிறோம். அது இல்லைன்னா ஒருத்தனை ஒரு ரூமில் போட்டு 10 நாளைக்கு கடவுள் என்ன காப்பாற்றிடுவாருன்ட்டு. 10 நாளைக்கு கடவுளே இல்லைடா, சாப்பாடு தானே கடவுள்னு ஒருத்தனுக்கு ஒரு ரூமில் போட்டு நல்லா சாப்பாடு கொடு. 2 பேரில் யார் எழுந்து வரான்னு பாரு. 10ஆவது நாள் ஒரு மூலம் தான் வைக்கணும். அவன் தடபுள்ளாக எழுந்து போயினே இருப்பான். அப்போ மனித வாழ்வுக்கு எது அடிப்படைனா உணவு. உணவு தாயா உலகத்தில் கடவுள். அதுக்கு அப்புறம் தான் மற்றதெல்லாம்.
மனுஷனுக்கு எத்தனை அறிவு சாமி? ஏம்மா? ஓ, 6 அறிவுக்குதா? என்னென்ன அறிவு கொஞ்சம் சொல்லுமா, எனக்கு தெரியலம்மா. இவ்வளோ பேர் இருக்கிறாங்க. நீ சொல்லி கொடுத்துட்டீன்னா இந்த மாதம் சொல்லலை, நான் அடுத்த மாதம் வரவங்களுக்கு சொல்கிறேன். என்னென்ன அறிவு சொல்லுமா. அர்த்தம் தான் நம்ம கேட்டேன், அறிவை சொல்லலையம்மா. எனக்கு தெரியும், எனக்கு 6 அறிவு இல்லையம்மா. நானே 3 அறிவில் தானே சுற்றிங்கிறேன். ஏம்மா 3 அறிவில் தான் சுற்றிங்கிறேன். எனக்கு 6 அறிவு தெரியல. அந்தம்மா 6 அறிவு நான் சொன்னால் தெரியுன்னா நான் இவ்வளோ பேருக்கு சொல்லுவேன்ல, உலகமெல்லாம் போவேன் நான் நெட்டில் சொன்னேன்னா. மனுஷனுக்கு 2 அறிவு. அந்த 2 அறிவு எது கூட இருக்குது அப்படின்னா, மனத்து கூட ஒரு அறிவு இருக்குது, அதுக்கு பேர் சிற்றறிவுன்னு பேர். ஆன்மா கூட ஒரு அறிவு இருக்குது, அதுக்கு பேர் பேரறிவுன்னு பேர். அப்போது மனத்தினுடைய செயல்பாடுகள், சிற்றறிவினுடைய செயல்பாடுகள் நன்மை தீமை 2ஐயும் செய்யும். அதுதான் சிற்றறிவினுடைய இயல்பு. பேரறிவினுடைய இயல்பு என்னன்னா, நன்மை மட்டுமே செய்யும், அதான் பேரறிவினுடைய இயல்பு. அப்போ அந்த பேரறிவு ஆன்மா கூட இருக்கிறது பேரறிவு, மனத்து கூட இருக்கிறது சிற்றறிவு. இந்த நன்மையும் தீமையும் சிற்றறிவு செய்யறதால இன்பமும் துன்பமும் மாறி மாறி நமக்கு வருது. பேரறிவு நன்மையை மட்டும் செய்யறதால மகான்களுக்கு இன்பமும் இல்லை துன்பமும் இல்லை. இதுதான் வித்தியாசம் இல்லையா? பகுத்தறிவுன்றது உன் கண்ணு, பகுத்தறிவுன்றது உன் வாய், பகுத்தறிவுன்றது உன் பேச்சு. இவர் ஒரு ஒன்றுன்னாரு, நீ இவரை பார்த்துட்ட, இவர் சொன்னதை கேட்டுட்ட, இவர் நான் ஒன்றுன்னு சொல்கிறார், 2 ஆச்சே அப்படின்னு சொல்கிறது பகுத்தறிவு. பகுத்தறிவுக்கு இன்னொரு பொருள் இருக்குது. ஒரு அறிவு மனிதன்கிட்ட இயற்கையாக இருக்குது. பகுத்தறிவுன்றது இணைச்சிக்கிறது, இன்னொரு அறிவை இணைச்சிக்கிறது, அதான் படிப்பு, கல்வி அறிவுன்னு பேர் அதுக்கு. அந்த அறிவை இணைக்கும் போது நீ 1 சிந்திச்சத படித்ததால் 5 சிந்திக்கிற. அந்த 5 சிந்திக்கிறது பகுத்தறிவு, 1 இயற்கையான அறிவு. அறிவை அறிவால் அறிந்தே அறியும் அறிவுதனில். எத்தனை அறிவு சொல்லுங்க? சொல்கிறாரு, எனக்கு அறிவுக்குது நான் எதை ஒன்றா பேசலான்னு பேசக்கூடாதுரா. உன் அறிவை கொண்டு உன் அறிவியே நீ ஆராய்ஞ்சு உன் அறிவியே சரியா பேசுதா சரியா பேசலையா நீ ஆராயிடான்றார். அதனால் சொல்கிறாரு பத்திரகிரியே, அறிவை அறிவால் ஆராய்ந்தே அறியும் அறிவுதனில் பிரிவுபடா நில்லாமல் பிடித்திருப்பது எக்காலம். என் அறிவை என் அறிவாலேயே ஆராய்ஞ்சு என் அறிவு செய்தது சரியா தப்பா என் அறிவுன்னுட்டு அதிலேருந்து விலகி நிற்காமல் அதிலேயே ஒன்றி இருப்பது எந்த காலம். ஏன்னா நிறைய பேர் அறிவாளி, ஆனால் திடீர்னு அறிவை விட்டு விலகிடுவாங்க. அவர் அவ்வளோ பெரிய மகான் என்ன சொல்கிறாரு, என் அறிவுலேருந்து நான் எந்த நிலையிலும் விலகி போயிடக்கூடாது, அதோடவே ஒன்றி வாழணுன்றார். ஆனால் அது எத்தனை பேரால் முடியும்? இந்த மாதிரி பல விஷயங்களில் நம்ம ஆராய வேண்டியது இருக்குது. இந்த 16 பாடலில் வால்மீகி அப்படின்றவர் இந்த ஞானம் என்ன அப்படின்னு ரொம்ப தெளிவாக சொல்லிடுவார். அதுக்கு மேலே ஒரு விளக்கமே தர தேவையில்லை. புரிஞ்சவங்களுக்கு, புரியாதவங்களுக்கு ஆயிரக்கணக்கான விளக்கம் கொடுத்தாலும் புரிய போகிறதே இல்லை. அதனால் சொல்கிறார், சுவாமி சிவானந்த பரமஹம்சர் சித்த வித்தை கற்றுறோம், கடவுளை காட்டுறது உண்மை சாமி. எங்கே இருக்கிறாரு சொல்கிறாங்க, எங்கே இருக்கிறாருன்ற சுவாமி சிவானந்த பரமஹம்சர்னு ஒருத்தர் இருக்காரு. எங்கே இருக்கிறாரு அப்படின்னு ஒருத்தர் இல்லையே. அவருடைய அமைப்பு இருக்கு. சரி சரி, கடவுளை காட்டுவாங்கன்றாங்க. கடவுளையா? அவர் பார்க்குறாரு பாரு. முதல்ல கடவுள் என்னப்பா, கத்திரிக்காய் முருங்காப்பா? இந்த பொம்பளைங்க சாமி ஆடுவாங்க தெரியுமா, பம்பாச்சா பிம் 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 பிம்னு அடிச்சான்னா தக்க 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 தக்கன்னு ஆடுவோம். சாமி நான் ரேஷன் கார்டில் விற்கிற பொருள் அது வாங்கி இவங்க தள்ளி வச்சு நாடி நிற்கிறதுக்கு அவங்க யோக முறை சொல்லி தருவாங்க. அதை பயன்படுத்திங்கன்னா அது நடவடிக்கை கிரமம் இருக்குது. ஏதோ புக்கு ஒன்று படிக்கணும், சித்த வித்தை அதானே. அதான் சித்த வித்தை தான் ஒரு புக்கு, சிவானந்த புக்கு, வேற ஒன்றும் கிடையாது. சொல்லு. அவரை கேட்டு வந்துட்டு எனக்கு அடுத்த மாதம் வந்து சொல்லும். ஏன்னா நான் கூட இன்னும் கடவுளை பார்க்கல, அவர் கூட போய் நான் பார்க்குறேன். எதுக்கு இதெல்லாம்? உலகத்தில் ஏமாத்தத்துக்கு ஒரு அளவே இல்லையா?
உன் மூச்சியே உன்னால காட்ட முடியாதுன்னா கடவுளை எத்தனை வந்து காட்டுறியா நீ? எங்கேயா இருக்கிறாரு கடவுள்? எங்க இருக்கிறாரு கடவுள்? அவர் காட்டுறதுக்கு எங்கன்னா கோயிலில் போய் சிலையை காட்டுறதா கடவுளை காட்டுறதா? மூச்சு பயிர் சொல்லி கொடுத்தா கடவுளை பார்த்துருப்ப. இப்போ உனக்கு மூச்சு இல்லையா? அப்புறம் ஏன் கடவுளை பார்க்கல நீ? அவர் என்ன சொல்லி கொடுக்குதா? தானா நான் பிறந்தது சாவர இருக்கு நடக்குத. இந்த மாதிரி ஏமாத்தினாதான் கூட்டம் கூடும். அதை தான் நம்பிக்கைன்னு போகிறதுக்கு ஆள் இருக்குது. அதனால் அவன் சொல்லிங்கிறான் அவன் மேலே தப்பு கிடையாது. நம்ம ஆளுங்க பண்ணுற தப்பு. உடனே என்ன பண்ணுறான், ஒரே நாளில் ஒன்றுமே பண்ண தேவையில்ல, ஒரு 50,000 கொடுத்துட்டு கடவுளை பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துடலான்னு போகிறான். ஆமாம் பண்ணுவான்டா. பண்ண மாட்டேன் கடவுளை காட்டுறேன் உனக்கு துட்டில் சும்மா காட்டுவான். பைத்தியமா அவனுக்கு என்னப்பா? எவ்வளோ பெரிய விஷயம் உலகத்தில் யாரும் காட்ட முடியாத அவன் காட்டுறான்னா பணம் கொடுக்கணுவா? வீடு கீடு விற்று குத்துட்டு பார்த்துட்டு வந்துடணும். வந்து பிச்சை எடுக்கணும் ரோடா. இதான் கடவுள் வழிபாடு. ஏன்பா ஏன் இப்படிதான் யாராலும் 99% இப்படி சுத்திங்கிறாங்க. இது அவன் நல்ல பையன். நான் போனேன் இதில் கூட சொல்லியிருப்பேன். உண்மையான பொருள் ஒருத்தன் விற்பான், எந்த ஆடம்பரமும் இருக்காது, ஆனால் போய் வாங்க மாட்டான். நம்மால் பொம்பளைங்க போய் வாங்க மாட்டாங்க. நல்ல 4 லேடிஸை போட்டு டூப்ளிகேட் பொருளெல்லாம் விற்றா ஜனம் லைனில் நின்று வாங்குவாங்க. அது மாதிரி கதை அன்னைக்கு ஆன்மீகம் துப்பிங் கிடக்குது ஊரெல்லாம். சிவானந்தான்ற ஒரு வடகரையில் இருந்தார். கேரளாவில் ஒரு கான்ஸ்டேபிளாக இருந்தார். வடகரைன்ற ஊரில் கோழிக்கோடு கண்ணாண்ட. அவர் இறந்துட்டார். அவருடைய கலை நீர் நெருப்பு காற்று இந்த 3 கலை தான் அவருது. அவர் சொல்லி கொடுத்தது கதி அப்படின்னே சொல்லி கொடுத்தாரு. இவங்க அட்ட வாசின்னு மாற்றிக்கினாங்க. இவர் கேட்குறாரு, யாரு கேட்குறாரு? வள்ளலார் கேட்குறாரு, வாசி வாசி என்று பேசுகின்றார், வாசி என்ன பேச கண்டார்ன்றான். ஏன்னா இவனுக்கு வாசின்னா என்னன்னு தெரியல. வாசின்னா ஊதுன்னு ஒரு அர்த்தங்க தெரியுமா? இந்த கல்யாணத்தில் போனால் நாதசாரம் ஊதுவாங்க தெரியுமா? வாசிப்பா வாசிப்பான்னுவாங்க. அந்த வாசின்னு நினச்சிக்கிறான் இவன். இது அந்த வாசி இல்லை. வாசினா வாசி வாசி சிவாசி. வாசினா கடவுள் ஆயிட்டேன்னு அர்த்தம். அதனால இதை எதுவோ அவன் சொல்றான், அதை நம்பிக்கின்னு போயும் போறான். நமக்கு என்ன போச்சு? கேட்டு போச்சு. நம்ம ஏன் அவனை பத்தி பேசி கிடக்கணும்? நம்மளை பத்தி பேசணும், நம்மளை பத்தி தெரியணும், நம்ம கலையை பத்தி யோசிக்கணும். ஊர்ல இருக்கிறவெல்லாம் யோசித்தோம்னா நம்ம மறந்துடுவோம். முதல்ல ஊர்ல இருக்கிறவனை பார்க்கட்டும் நிறுத்திக்குங்க. ஐயா, ஆத்மா மறுபிறவி இதனுடைய உண்மை நிலையை அறியறது எப்படி? அதான் சொன்னேன். உண்மை நிலையை அறியணும்னா உலகம் உன் கண்ணிலேருந்து மறையணும். உன் கண்ணில் உலகம் மறையிற மாதிரி நீ நடக்கணும். நடந்தால் உலகம் மறைஞ்சிடும். அப்போ ஆத்மா தெரியும், நீ தெரியுவ. ஒரு மனுஷன் நீ யாருக்கிட்டோ ஒரு நாள் பேசியிருப்ப அவங்ககிட்ட, ஆனால் அவனுடைய முகம் நீ கண் மூடி நினச்சின்னா உன் கண் எதிர வந்து நிற்கும். ஆனால் நீ பிறந்ததுலேருந்து சாகிற வரைக்கும் உன் முகத்தை எத்தனாயிரம் முறை பார்த்தேன்னு உன்னாலேயே சொல்ல முடியாது. 10,000 முறை பார்த்துருக்குற. ஆனால் கண்ணை மூடிக்கினா உன் முகம் மட்டும் தெரியாது. உன் புள்ள முகம் தெரியும், உங்கள் அப்பா முகம் தெரியும், உங்கள் அம்மா முகம் தெரியும், உன் பொண்டாட்டி முகம் தெரியும், உன் பேரம்பேத்தி முகம் கூட தெரியும். ஏன் உன்னையே நீ பார்க்க முடியாது. நீ வாழ்ந்தான்னா செத்தானாயா? உன்னை நீ எப்போ பார்க்கறியோ அப்போதான் நீ முழு மனுஷன். அது வரைக்கும் அரை மனுஷன்தான். ஆனால் 1000 கதை சொல்லுவேன், ஏமாத்துவேன். நான் 6 அறிவுன்னுவேன், எனக்கு 12 அறிவுன்னுவேன், எத்தவனா என் வாயில் வந்து சொல்லுவேன். ஆனால் நிஜம் இல்லை. நிஜம் எப்போ தன்னை தான் அறியணும் அப்போதான் நான் நிஜம் 6 அறிவு மனுஷன். அது வரைக்கும் 6 அறிவு மனுஷனே கிடையாது. நான் சொல்லினுக்கிற வார்த்தைகள் நான் சொல்கிறேன் நீ எடுத்துக்கோ, நான் சொல்கிறேன் சரியாக சொல்லிங்கிறேன் எடுத்துக்கோ, கிடையவே கிடையாது. ஒருபோதும் நான் அப்படி சொல்லவே மாட்டேன். எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லிங்கிறேன், நீ சிந்திச்சு பார்த்துக்கோ. சரியா தப்பான்னு தேர்ந்தெடுத்துக்கிறது உன் வேலை, என் வேலை இல்லை. நான் சொன்னேன் நீ ஏற்றுக்கோ நான் சொல்ல மாட்டேன், சொன்னதும் கிடையாது. ஏன்னா அது தேவையும் எனக்கு கிடையாது. நீ சிந்திச்சு பாரு. 100 பேர் 100 வார்த்தைகள் இருக்குது. 100 வார்த்தையில் எது சரியாகுது எது சரியில்லைன்னு சிந்திச்சு பாரு. அதை பாடம் பண்ணிட்டு இருக்கேன். பட் என்ன ஆகுதுன்னா எண்ணங்கள் அப்படியே மோதிட்டே இருக்கு, வேற வேற எண்ணங்கள் வந்துட்டே இருக்கு. அது சரியா கவனத்தை செலுத்த முடியல அந்த பாடத்தில். அதுக்கு என்ன 24 மணி நேரம் நீ அதையே நினைக்கணும், மற்ற எண்ணங்களை வர வச்சுக்கூடாது.
ஏற்கனவே 1000 எண்ணம் உனக்குள்ளே இருக்குது. இப்போ அதெல்லாம் வெளியே போகணும்னு சொன்னால் உன்னுடைய மனசை முதல்ல சுத்தப்படுத்தணும். இது சுத்தப்படுத்துறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் 1 வருஷம் ஆகிடும். ஏன்னா ஒரே நாளில் ஒரு எத்தனையோ கோடி வருஷமாக பிறந்து வளர்ந்து எண்ணங்களை உருவாக்கி வச்சுன்னுக்கிறேன். அது ஒரு நாளில் ஒரு பாடம் வாங்கினோன்னு ஒரு கூட்டு என்கிட்ட எண்ணெல்லாம் போடணும் போகாது. அதுக்கு காலங்கள் தேவைப்படுது. அவ்வளவும் அழிக்கணும். அது அழிஞ்சால் இந்த எண்ணங்கள் வராது. இது ரமண மகரிஷிக்கிட்ட ஒருத்தர் உபதேசம் வாங்குறார். அவர் என்ன சொல்கிறாரு, அந்த உபதேசம் வாங்கினவர் சொல்கிறாரு, நான் எல்லா நண்பர்களும் வேணான்னிட்டு ஒதுக்கிட்டு உட்காந்துட்டேன். ஆனால் அப்போ கூட அந்த பழைய நண்பர்கள் ஜன்னலை திறந்து எட்டி எட்டி வா வான்னு கூப்பிடுறாங்க. அப்போ நான் ஜன்னலெல்லாம் அடைச்சிட்டேன்னா அவன் கூப்பிட்றது எனக்கு தெரியாது. அந்த மாதிரி கண்ணு மூக்கு வாயெல்லாம் அடைச்சிடுங்க, எண்ணங்கள் வராது. அதை அடைக்கிறதுக்கு பழகணும். சும்மா நினச்சி அடைச்சிட முடியாது. அப்படி அணைக்கும் போது அந்த எண்ணங்கள்லாம் நின்றுடும். இப்போ ஐயப்பனுக்கு நான் பார்க்குறேன், பார்க்கப்படும் பொருள், பார்க்கப்படும் கருவி கண்ணு. ஆனால் அதை பார்க்கறது யாரு? இப்போ அந்த பொருளை பார்க்குறேன், அது ஒரு பொருள், கண்ணால் பார்க்க கண்ணு ஒரு கருவி தெரியுது. ஆனால் உள்ளது அதை பார்க்க வைக்கிறது யாரு? ஆன்மா. ஆன்மான்ற ஒரு கருவி இல்லைன்னா உன் கண்ணும் உதவாது, அந்த சிலையும் உதவாது. நீ பேசுகிற இப்போ கேட்டிய எது கேட்டுது? உன் வாய் கேட்டுதா, உன் ஆன்மா கேட்டுதா? வாய் கருவி கேட்டுங்க. செத்து பண்ணவனுக்கு பேசுமா வாயே? அப்போ எது பேசுது? உள்ளே இருந்து பேசுது. அது உள்ளே இருக்கிற வரைக்கும் தான் நீங்கள் இருப்பீங்க. அது வெளியே போனால் நீங்கள் இருக்க மாட்டீங்க. அதனால் உள்ளகிற பொருள் தான் பார்க்குது, உள்ளகிற பொருள் தான் கேட்குது, உள்ளகிற பொருள் தான் மோறுது, உள்ளகிற பொருள் தான் பேசுது. இந்த உடம்புல கல்லீரல் நிறைய இருக்கு. இந்த ஃபேக்டரியை இயக்குவது யார்? ஆன்மா. முப்பொருளாக இருந்து இயங்குது. மூச்சு, ஜீவன், ஆன்மா 3 பொருளாக இருந்து இயங்குது. ஒரு பொருளாக இயக்க முடியாது. அதை அந்த ஆன்மாவை பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது அவ்வளோ சீக்கிரம். வயசு இல்லை உங்களுக்கு. 10 வயசில் வந்திருந்தால் பார்த்துடலாம். என்ன வயசு உங்களுக்கு? இனிமேல் எங்கே பார்க்குறது? ஏதோ முடிஞ்ச வரைக்கும் அடுத்த வாட்டியாவது பார்க்கறதுக்கு பயிற்சி பண்ணணும். அப்போ அடுத்த வாட்டி பார்க்கலாம். இல்லை இப்போ பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு, நம்மளுக்கு வேணான்னா இதோட காலத்துக்கும் பார்க்க முடியாது, எந்த காலத்துலையும் பார்க்க முடியாது போடுவீங்க. அதனால் ஜாக்கிரதை செய்யுங்க. பிரம்மஸ்ரீ யோகி நித்யானந்த சுவாமிகளின் குரு உபதேசங்களை கேட்டிருப்பீர்கள், பயனடைவீர்கள் என்று நம்புகின்றோம். உங்களை நீங்களே ஆத்ம விசாரணை செய்து கொள்ளுங்கள். இது போன்ற குருஜியின் பல அற்புத உரைகள் தொடர்ந்து உங்களுக்கு வரும். அதற்காக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கும் பயனளிக்கும் வண்ணம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஆத்ம வணக்கம். ஆண்களுக்கு விந்து ஏற்றி கொண்டு போகிறோம். அதே போல் பெண்கள் கூட அது பெண்கள் எப்படி பிறந்தாங்க? பெண்கள் சும்மா மண்ணை பொச்சு வச்சாங்க. எல்லாருக்கும் 2 பேருக்குமே விந்து உனக்கு, அவங்களுக்கு அதே விந்துக்கு பேர் சுரோனிதன் பேர். 2 பேருக்கும் இருக்கிறதால தான் ஒரு குழந்தைய வரும். ஒருத்தர் விந்து வச்சுக்கலாம் குழந்தை வந்துடாது. நியூட்ரல் பேஸ் மட்டும் தான் லைட் எரியாது. நியூட்ரலும் ஒன்றும். நியூட்ரல் பொம்பளை, பேஸ் ஆம்பளை. அதனால தான் ஆம்பளை வம்சத்தில் கொல்லி போடணும். அதனால் 2 பேருக்கிட்டும் சக்தி இருக்குது. நம்மக்கிட்ட தான் சக்தி. நான் தான் எல்லாம் நினைக்கக்கூடாது. பெண் இல்லைன்னா ஆணுன்றவனே ஒருத்தன் இருக்க மாட்டான். ஆண் இல்லைன்னா பெண்ணுன்றவளும் ஒருத்தருக்கு உபயோகப்பட மாட்டான். அதனால் உலகத்தில் ஆணும் பெண்ணும் சக்தியும் சிவம்னு அதுக்கு தான் வச்சுக்குது. அதனால் 2 பொருளும் சமமான பொருள் தான். ஆணை அடிமைப்படுத்தி பெண்ணு வாழறதோ, பெண்ணை அடிமைப்படுத்தி ஆண் வாழறதோ 2மே சரியான வாழ்வே கிடையாது. அது அடிமை வாழ்வு. அந்த மாதிரி வாழக்கூடாது. உங்ககிட்ட இருக்கிற சக்தி பெண்ணுக்கிட்ட உங்குது, பெண்ணுக்கிட்ட இருக்கிற சக்தி. ஆனால் உன்னை விட பெண்ணுக்கிட்ட சாமர்த்தியம் ஜாஸ்தி. நீ 2 குழந்தை பெற்றுட்டு உன் பொண்டாட்டி செத்து போச்சுன்னா அந்த 2 குழந்தைய உருப்படியாக காப்பாற்றவே முடியாது உன்னால். ஆனால் நீ செத்து போட்டின்னா உன் பொண்டாட்டி அழகாக காப்பாற்றிடுவோம் அதை. அப்போ உன்னை விட சாமர்த்தியசாலி பெண்ணு. அதனால் யாருக்கிட்டும் எல்லாருக்கும் ஒரு சமமான எண்ணம் தான். எல்லாம் இருக்குதுப்பா. உடல் உனக்கு எங்கே? நீ வச்சுக்கிற உடல் ஏது உனக்கு? பெண் கொடுத்த உடல் தான். ஆண் கொடுத்தது உயிர் தானே. அப்போ உடல் யார் கொடுத்தது? உடல் இல்லை. அந்த பெண் உடல் கொடுக்கலன்னா உன் உயிர் அதில் தங்குமா? அதனால 2 அவசியம், 2 பேரும் அவசியம். சரி சார், இப்போ நம்ம ஏத்துறோம்னு சொல்றீங்க. அது மேலே ஏறி போயிட்டு அது என்ன பண்ணுது? அதெல்லாம் அவ்வளோ சீக்கிரத்தில் நீ தெரிஞ்சிக்க முடியாது. உபதேசம்லாம் வாங்கி உச்சத்துக்கு வா. அப்போ கேளு அந்த கேள்வியை. சும்மா 1ஆம் கிளாஸ்ல MA புக்கு போடாத. அப்படி போனீங்கன்னா ஒன்றுமே புரிஞ்சிக்க மாட்டீங்க. ஒன்றா படி. ஒரே நேரத்தில் படிச்சுன்னா மூலிகையே எட்டாது. அது சொல்லுங்க. இந்த பழமொழி ஒன்று சொல்லுவாங்க, சும்மா வந்த மாட்டை நிலாவில் கட்டி ஓட்ட அப்படின்னு சொல்லுவாங்க.
இவனுடைய மாடாக இருந்ததுன்னா 2 ஓட்டு ஓட்டிட்டு நம்ம கட்டி தீனி போட்டு தண்ணி வச்சு கட்டிடுவோம். ஓசியில் பக்கத்து வீட்டுக்கார மாட்டை கொஞ்சம் வேலைக்கு எடுத்து போகிறேன்னா இஷ்டத்துக்கு ஓட்டுவானோ ராத்திரிக்கெல்லாம். அந்த மாதிரி நீ ஓட்டாத என்ன